அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் யூனியன் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய பிரச்சனை சீரியஸாக போயிட்டு இருக்கு. அப்போ அது என்ன பிரச்சனை அப்படின்னா மொழிக் கொள்கை. மும்மொழியா இருமொழியா? தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒன்றை தமிழ்நாடு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா? தேசிய கல்விக் கொள்கைனா என்ன? தமிழ்நாடு ஏன் அதை வேணான்னு சொல்லுது? மும்மொழி கொள்கைனா என்ன? இருமொழி கொள்கைனா என்ன? இந்த விவகாரத்தில் பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டு எம்பிக்கள் பாஜகவை நோக்கி கேட்ட கேள்விகள் என்னென்ன, பாஜக எம்பிக்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை நோக்கி கேட்ட கேள்விகள் என்னென்ன, இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க அரசியல் பழகலாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஃபர்ஸ்ட் விஷயம், தமிழ்நாட்டுக்கான தேசிய கல்விக் கொள்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 2 லாங்குவேஜ் பாலிசி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜை தான் நம்ம படிக்கிறோம். இதை தாண்டி 3வது ஒரு மொழியை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் தனியாக படிச்சுக்கலாம். அரசு பள்ளிகளில் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுதான் தமிழ்நாடு இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு மாடல். இப்போ இந்த மாடல் என்ன பண்ணுதுன்னா, ஒரு 70 வருஷமாக தமிழ்நாட்டில் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. இது நிறையா சாதனைகள்லாம் பண்ணியிருக்கு. அது என்னென்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்திய ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கையில் 3 மொழி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி. 3 மொழி என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தாய்மொழி தமிழ், 2வது ஆங்கிலம், 3வது ஆப்ஷனல் லாங்குவேஜ். எந்த மொழி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியை வேணாலும் நீங்கள் கற்றுக்கலான்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, மாணவர்களுக்கான அந்த கற்கும் திறன் சின்ன வயசில் ஜாஸ்தி. அதனால் சின்ன வயசில் உங்களுக்கு 3 மொழி சொல்லி கொடுத்தா அவங்க தாராளமாக கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு பல வகையில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. 3 மொழி கற்றுக்க சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 2 மொழி கற்றுக்க சொல்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, 2 மொழி தான் கொடுப்போன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இதுதான் இப்போ இருக்கிற விஷயம். இப்போ இந்த விஷயத்தை குறித்து பார்லிமெண்ட்டில் ஒரு டிபேட் நடக்குது. இந்த டிபேட்டுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எங்கே வருது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சுமார் 2400 கோடி அளவிலான ஃபண்ட்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை அக்செப்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணி சைன் போட்ட உடனே நாங்கள் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணிடுறோம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. இப்போ இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன கேள்விகள் எல்லாம் இவங்களை நோக்கி கேட்டிருக்காங்க அப்படின்னா, பணத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் போட்டு பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் நடந்து பில்ஸ் பாஸ் ஆகி எல்லாமே அப்ரூவ் ஆன ஒரு விஷயத்தை, ஒரு பட்ஜெட்டை, அலோகேட்டட் பட்ஜெட்டை நீங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க? ஹூ கேவ் த ரைட்ஸ் டு ஹோல்டு? அதை எப்படி உங்களுக்கு நிறுத்தி வைக்கிற அதிகாரத்தை கான்ஸ்டியூஷனில் எந்த பிரிவு தருகிறது? யார் தந்திருக்கிறார்? இப்படி கையெழுத்து போட்டால் தான் காசு தருவேன், நீங்கள் முன்னாடி நம்ம நடந்த எந்த டிஸ்கஷன்லையாச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களான்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்குது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏன் ஏற்றுக்கறணும்? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனாக பார்க்குறோம். இந்தியாவினுடைய சட்ட அமைப்பின்படி, அரசியல் அமைப்பின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து முடிவெடுக்கணும். எய்தர் ஆர். இவங்க சரின்னு சொல்லலாம், இவங்க தப்புன்னு சொல்லலாம். இவங்க ஏற்றுக்கங்கன்னு சொல்லலாம், இவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை இதை ஏற்றுக்கலாமேன்னு சொல்லலாம், அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலாம். 2 பேரும் இணக்கமாக பேசி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படிப்பட்ட கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் கல்வி இருக்குது. சில விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டே அவங்களே முடிவெடுக்கலாம். அப்படிப்பட்ட லிஸ்ட்டில் சில விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம். அப்படி சில விஷயங்கள் இருக்குது. இந்த 2 விவகாரத்துலேயும் கல்வி கிடையாது. கல்வி இப்போ என்ன பட்டியலில் இருக்குது அப்படின்னா, 2 பேர்த்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பொதுப்பட்டியலில் இருக்குது. இந்த பொதுப்பட்டியலில் நீங்கள் சொல்கிற ஒன்றை ஏற்றுக்கணும்னு எங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா, கம்பல்ஷன் இருக்கா? கிடையாது. இப்போ நாங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்? நீங்கள் ஒன்று புட் ஃபார்த் பண்ணுறீங்க, நாங்கள் வேணான்னு சொல்கிறோம். சிம்பிள். இதோட இந்த டிஸ்கஷன் ஓவர் தானேன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது. இதெல்லாம் வச்சு தான் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் நடக்குது. இந்த பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் குரல் எழுப்பும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, 2400 கோடியில் 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ப்ரெஷர் கொடுத்து எங்களை பணிய வைக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாட்டு எம்பிக்கள் சொல்கிறாங்க. இப்போ இன் ரிட்டன் அப்போ பேசும்போது இந்திய நாட்டினுடைய ஒன்றியத்தின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருப்பி சொல்லும்போது, இந்த வே எம்பிஸ் தமிழ்நாட்டு எம்பிக்கள் பேசுறது அன்சிவிலைஸ்ட், இத்தகையான போராட்டங்கள் நாகரிகமற்றவைன்னு சொல்கிறார். இது தமிழ்நாட்டு எம்பிக்களை தமிழ்நாட்டை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஸ்ட்ராங்கான அப்போசிஷனை வைக்கிறாங்க. யாரை பார்த்து அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறீங்க? 4000 ஆண்டு நாகரிகம் கொண்டவர்கள் நாங்கள் தொடங்கி பல வரலாறுகளை எடுத்து விளாசுன்னு பார்லிமெண்ட்டில் விளாசுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் இவர் உடனே
அன்னைக்கு ஈவெண்ட்லேயே உடனே ஒரு 30 நிமிடங்களுக்குள்ளாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. நேற்று வந்து ஒரு தடவை இல்லை 100 தடவை நான் மன்னிப்பு கேட்க தயார்னு அவர் சொல்லிட்டார். இது முடியுது. அடுத்து பாஜகவை சேர்ந்த இன்னொரு எம்பி என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருதம் தான் தமிழை விட பழமையான மொழி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் சைட்லேருந்து கவுண்டர் அட்டாக் அதுக்கு சொல்லும் போது, இந்தியா ஹிந்தியாவாக என்னைக்குமே மாறவே முடியாது, நீங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றை அழிக்க நினைக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்பை எப்பயுமே தமிழ்நாடு கொடுக்காதுங்கிற மாதிரியான கவுண்டர் அட்டாக்ஸ் எல்லாம் இவங்க இங்கேருந்து சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டை பற்றி பேசும்போது இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்கான 2-3 விஷயத்த வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. மொதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு குறித்து பேசுகிறீங்க, தமிழ் பாரம்பரியம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பாரம்பரியம் ஜெயலலிதாவோட சாரியை நீங்கள் சட்டசபையில் போட்டு இழுக்கும்போது எங்கே போச்சு, இதுதான் நீங்கள் சொல்கிற தமிழ் கல்ச்சரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக கேள்வி எழுப்புறாங்க. அடுத்து உங்களுடைய போராட்ட வடிவம் அன்சிவிலைஸ்டுன்னு சொன்ன கல்வி அமைச்சரை பின்வாங்க வச்சிங்கல்ல, அதே உங்கள் தலைவர் உங்களில் ஒருத்தர், நீங்கள் கொண்டாடுற ஒருத்தர் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லியிருக்கிறாரு, அவரை குறித்து நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா, அவர் படத்தை தானே நீங்கள் உங்கள் ரூம்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ஊழல் பட்டியல் உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் ரொம்ப காட்டமாக தமிழ்நாட்டை நோக்கி, தமிழ்நாட்டு எம்பிக்களை நோக்கி பல கேள்விகளை நிதியமைச்சரும் எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரம்லாம் நடந்துக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு எந்த கொள்கை ஏற்றது, மும்மொழியா இருமொழியா, 2 லாங்குவேஜ் பாலிசியா 3 லாங்குவேஜ் பாலிசியா? இப்போ 2 லாங்குவேஜ் பாலிசியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு டிஎம்கே சொல்கிறாங்க, இல்லை 2 லாங்குவேஜ் பாலிசியை ஃபாலோ பண்ணதுனால தமிழ்நாடு அடைந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோன்னா, தமிழ்நாடு வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஒரு டார்கெட் வச்சுருக்கோம்ல, அந்த டார்கெட் எல்லாத்தையும் இதை அச்சீவ் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி தமிழ்நாடு சர்பாஸே பண்ணி போயிடுச்சு. அதாவது உயர்கல்வி சேர்க்கை விகிதம், மாணவர்களுக்கான கல்வி அறிவு, அந்த வாசிக்கும் திறன், அந்த மற்ற எல்லா விஷயங்கள்லையும் தமிழ்நாடு ஆல்ரெடி 2 லாங்குவேஜ் பாலிசியிலே அதெல்லாம் சக்சீட் பண்ணி சர்பாஸ் பண்ணி ரொம்ப அஹெடாக போயிட்டு இருக்கு. அதனால நாங்கள் என்ன காரணத்துக்காக வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி ஏற்றுக்கணும்? எங்களுக்கு ஆல்ரெடி 2 லாங்குவேஜ் பாலிசியே பெஸ்ட்டாக இருக்குது, நாங்கள் சூப்பராக பண்ணிட்டுருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது, நாங்கள் என்ன காரணத்துக்கு வந்து 3 லாங்குவேஜ் பாலிசியை ஏற்றுக்கணும்? அப்படி ஒரு தேவையே எங்களுக்கு இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ 3 லாங்குவேஜ் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 மொழி கற்றுக்கிறது ஒரு குழந்தைக்கு ஈஸியான விஷயம். நாங்கள் என்ன சொல்கிறோம், தாய்மொழியை கற்றுக்குங்க, இங்கிலீஷை கற்றுக்குங்க, ஹிந்தியை கற்றுக்குங்கன்னு சொல்ல, எந்த ஆப்ஷனில் வேணாலும் நீங்கள் கற்றுக்குங்கன்னு சொல்கிறோன்னு இவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க அதுக்கு ஸ்ட்ராங்காக 2 விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஏன் வந்து 3வது மொழியை கற்றுக்கணும், அந்த 3வது மொழியை கற்றுக்கிறதுக்கான தேவை முதல்ல தமிழ்நாட்டில் ஏன் இருக்குது? கிடையவே கிடையாது. டெக்னிக்கலாக நம்ம வந்து இன்றைக்கி அட்வான்ஸாக ஏஐலாம் போயிட்டோம். ஒரு லாங்குவேஜை நான் ஏஐயில் பேசினா அது எனக்கு உலகத்தின் எந்த மொழியாக வேணால் மாற்றி கொடுத்துரும். அப்படி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் உட்காந்து 3வது மொழியை எதுக்கு படிக்கணும்? இன்னொன்று, நீங்கள் ஏதாவது ப்ரூவன் டேட்டா வச்சுருக்கீங்களா? இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை 3 லாங்குவேஜ் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்தியாவோட எந்த ஸ்டேட்டாச்சும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் டேட்டா வச்சுருக்கா? இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியால் சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் காட்ட முடியும்னு நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? அப்படி எதுவுமே கூட கிடையாது. அப்புறம் நாங்கள் ஏன் 3 லாங்குவேஜ் பாலிசி அக்செப்ட் பண்ணோம்? ப்ராக்டிக்கலாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் 40 மாணவர்கள் இருக்காங்க, 40 மாணவர்களை 8 குரூப்பாக பிரிங்க அப்படின்னா 5 மாணவர்கள் ஒரு குரூப்பில் இருப்பாங்க. ஒருத்தர் மலையாளம், ஒருத்தர் மராத்தி, ஒருத்தர் போஜ்பூரி, ஒருத்தர் கன்னடா, ஒருத்தர் தெலுங்கு, ஒருத்தர் ஹிந்தின்னு ஆளுக்கு ஒரு லாங்குவேஜ் படிக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஸ்கூலுக்கு 8 டீச்சர் தேவைப்படும். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பல்லாயிரக்கணக்கான ஸ்கூலில் எத்தனை லட்சம் டீச்சரை போடுவீங்க? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போஜ்பூரி டீச்சர் கிடையாது, மராத்தி டீச்சர் கிடையாது, வங்காளமும் பெங்காலும் தமிழும் தெரிஞ்ச டீச்சர் கிடையாது. அப்போ எந்த டீச்சருமே கிடையாது. அப்போ எந்த டீச்சர் இருக்குது? ஹிந்தியும் தமிழும் தெரிஞ்ச டீச்சர் இருக்குது, சான்ஸ்கிரிட்டும் தமிழும் தெரிஞ்ச டீச்சர் இருக்குது. அதனால நீங்கள் சான்ஸ்கிரிட் படிங்க, இல்லை ஹிந்தி படிங்க, ஏன்னா அந்த டீச்சர்ஸ் தான் அவைலபிள் நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ மறைமுகமாக ஹிந்தியை திணிக்கும் முயற்சி இது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக சொல்லுது. இன்னொன்று, இந்த ஒதுக்கப்படாத நிதி குறித்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி எழுப்புறாங்க. பட்ஜெட் அலோகேட் ஆகிருக்கு, நீங்கள் சாங்ஷன் பண்ணியிருக்கீங்க, டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, பில் பாஸ் ஆகிருக்கு, அப்படிப்பட்ட நிதியை தடுக்கும் அதிகாரத்தை கான்ஸ்டியூஷன் படி யார் உங்களுக்கு கொடுத்தான்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடை சார்ந்து. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, இல்லை நாங்கள் எப்படி இருந்தாலும் 3 லாங்குவேஜ் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு பாஜக தலைவர் உட்பட பலரும் இதை வந்து ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க, இவங்க ஒரு பக்கம் பார்லிமெண்ட்டில் பெரிய ஃபயரி டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்படியாக மொழிக் கொள்கை விவகாரம் மீண்டும் தமிழ்நாட்டில் பூதாகரமாக இருக்கிறது.
தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இந்த மொழி விவகாரம் என்ன நடந்திருக்குன்னா, தமிழ்நாடு தான் உலகத்துக்கே இந்த மொழி விவகாரத்தில் எல்லாத்துக்கும் பாடம் நடத்தியிருக்கு. மொழிப்போர் தியாகிகள் வரலாறு அப்படின்னு அடுத்த வீடியோவில் நம்ம இது குறித்து விரிவாக பேச போகிறோம். தமிழ்நாட்டில் யார் யார் மொழி போராட்டத்தில் ஈடுபட்டா, என்னென்ன விதமான மொழி போராட்டங்கள் நடந்தது, எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்குள் வேற்று மொழிகளை அனுமதிக்க பார்க்கும்போது தமிழ்நாடு அதை எதிர்த்து நின்றது, இன்று வரை சாதித்து வருகிறது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பேச. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பேசின விஷயத்தில் 3 மொழி கொள்கை ஏற்றதா 2 மொழி கொள்கை ஏற்றதா, தமிழ்நாடு எந்த பாலிசியை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் விஷ்ணு நாகராஜன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு.